இந்த வார பிக் பாஸ் வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்கள் சபரிய பயங்கரமா வச்சு செஞ்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் வெளியாகி இருக்கு. என்னென்ன பண்ணியிருக்காரு, என்ன கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு அப்படிங்கிற அவளோட நீங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல் வேலையாக விஜய் சேதுபதி அவர்கள் சபரிநாதனை பார்த்து கேட்டது என்ன அப்படின்னா, நீங்க இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டு கண்டஸ்டன்ட் மட்டும் கிடையாது, இந்த வீட்டு தலை கேப்டன் அப்படிங்கிறப்ப நீங்க மற்றவங்களை காட்டிலும் இன்னும் மேல பொறுப்போட நடந்திருக்கணும். ஆனா நீங்க அந்த மாதிரி நடந்த மாதிரியே எனக்கு தெரியல. சுத்தமா நீங்க மற்ற கண்டஸ்டன்ஸ் விட மோசமா நடந்துகிட்ட மாதிரி இருக்கு. குறிப்பா சொல்லப்போனா உங்ககிட்ட எனக்கு பேசுறது நெறைய இருக்கு. பார்வ வந்து அந்த கேம்ல நீங்க கண்ல அடிச்சிட்டீங்க. ஓகே. அது கம்ப்ளீட்லி தெரியாம நடந்தது. நான் ஒத்துக்கிறேன். அதுல உங்க தப்பு எதுவும் கிடையாது. ஆனா, அவங்க கண்ல அடிபட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப நீங்க அமைதியா ஒதுங்கி இருக்கலாம். இல்ல உங்களுக்கு இப்படி இருக்கு, அடிபட்டுரும்னு சொல்லி அவங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கலாம். ஆனா, அந்த மாரி எதுவுமே பண்ணாம இன்னும் அக்ரெஷனா அவங்கள தள்ளி விடுறீங்க. இந்த வீட்டோட வீட்டுத்தல மட்டும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு மனிதாபிமானத்தோட நீங்க நடந்துக்கலையோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு. என்ன சபரி சொல்றீங்க? அப்படிங்கிற மாரி அவர்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாரு. சபரி அவர்கள் எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாரு. நான் தெரியாம பண்ணிட்டேன். அண்ட் அவங்க வந்து ரொம்ப வாண்டடா பண்ணிட்டு இருந்தாங்க. வேர்ட்ஸ் பேசினாங்க. அதனால தான் பண்ணிட்டேன் அப்படின்னு. பட் சபரி சொன்ன எந்த ஒரு எக்ஸ்கியூஸுமே விஜய் சேதுபதி அவர்கள் வளைஞ்சே கொடுக்கல. அதே மாரி இன்னொரு முக்கியமான விஷயத்த கேட்டிருந்தாரு. நீங்க இந்த வீட்ல பாரபட்சம் பார்த்தீங்க. அது கம்பல்சரி உண்மை. ஏன் அப்படின்னா, நீங்க விக்ரமுக்கு ஒண்ணுங்கிறப்ப டக்குனு போய் நிக்கிறீங்க. ஆனா அதே கமருதீனுக்கு ஒண்ணுனா நீங்க டக்குனு போய் நிக்கல. தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வீட்ல பார்க்க முடிஞ்சுச்சு. ஒரு சண்டை நடந்துச்சு அப்படின்னா, அந்த சண்டைய முதல்லே போய் நீங்க தடுக்க மாட்டேன்றீங்க. அத பேசி பேசி பெருசாக்குறீங்க. இல்ல கடைசியா போய் அத கேட்குறீங்க. எந்த விதத்துல இது நியாயம்? ஒரு வீட்டு தலையா நீங்க இதெல்லாம் பொறுப்போட இருந்து பண்ணியிருக்கணுமா இல்லையா? மத்த எந்த வாரமும் இல்லாத மாரி இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சில்லியான ஒரு விஷயங்கள்லாம் நடந்துச்சு. டூத் பிரஷ்க்குலாம் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு புரியவே இல்ல. நீங்க எல்லாமே வந்து பெரியவங்க. உங்களுக்கு வந்து நாலேட்ஜ் இருக்கு. எல்லாமே படிச்சிருக்கீங்க. பட் சின்ன சின்ன விஷயத்துக்கு தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஒரு டூத் பிரஷ்ஷ குப்பையில இருக்கிறதெல்லாம் போய் நீங்க பார்த்து எடுக்கணுமா? ஏன் தேவையில்லனா தூக்கி போட்டுருக்க போறாங்க. அப்படி இல்லன்னா இந்த பிக் பாஸ் வீட்ல நீங்க டூத் பிரஷ் குடுங்க அப்படின்னா புதுசா குடுக்க மாட்டாங்களா? ஏன் சபரி இதெல்லாம்? எதற்காக இதெல்லாம் பண்ணீங்க? அப்படிங்கிற மாரி சபரிட்ட கேட்க, சபரி அவர்கள், "இல்ல சார் அது ஒரு பெரிய இஷ்யூவா வெடிக்கிற மாரி இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து கேட்க போயிருந்தேன். பட் அது வேற மாரி மாறி அப்படியே திரும்பிருச்சு. பட் நான் யாரையும் ஃப்ரேம் பண்ணணும்லாம் நினைக்கல. நான் இங்க மன்னிப்பு கேட்டுக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. ஓவராலா சபரியோட கேப்டன்சி குறித்து பேசும்போதுமே யாருக்குமே மிகப்பெரிய திருப்திலாம் கிடையாது. எல்லாமே அதிருப்திய தான் வெளிப்படுத்தியிருந்தாங்க. அண்ட் இந்த வாரம் சபரிக்கு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு வாரமா மாறியிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்ல அப்படிங்கிற மாரி தான் கடந்த வாரம் சபரி அவர்கள் பண்ணியிருக்காரு. கடந்த வாரத்துல சபரி ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பண்ணியிருந்தது அப்படின்னா, கண்டிப்பா பார்வ தள்ளிவிட்டது அப்படின்னு சொல்லலாம். அது வந்து அவர் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். வீட்டு தல அப்படிங்கிற முறையில கூட அவர் அமைதியா இருந்திருக்கலாம். பட் அவர் அத பண்ணல. அத தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த பிரஷ் விஷயம். அத அவ்வளோ பெருசா மாத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. யாருது என்ன அப்படின்னு கேட்டு அமைதியா முடிச்சிருந்திருக்கலாம். அதுவும் மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா மாறி இருந்துச்சு. இதெல்லாம் தான் விஜய் சேதுபதிக்கு பயங்கர கோவத்த ஏற்படுத்தியிருக்கு. அது எல்லாத்தையுமே ஸ்டேஜ்ல வச்சு கேட்டிருந்திருக்காரு. அண்ட் இந்த வாரம் விஜய் சேதுபதி ஒரு முடிவோட தான் வந்திருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.